ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ஒரு வெதர் பாட் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் கிட்டேருந்து சிட்டியோட நேம் வாங்கி அதை நம்ம ஏபிஐயில் சென்ட் பண்ணி அந்த சிட்டியோட வெதர் டேட்டா எடுத்து அதுலேருந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம யூசருக்கு ஆஸ் அ ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்டில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னா, யூஸ்வலாக நம்ம லேண்ட் செயினில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த ப்ராஜெக்டில் நம்ம ஒரு கஸ்டம் டூல் பில்ட் பண்ண போகிறோம். அந்த டூல் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணி ஏபிஐலேருந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகுது. ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட் விஎஸ் கோடில் தான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம விஷுவல் என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ py-m vnv.vnv என்று கொடுத்துட்டேன்னா என் விஷுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆகிடும். விஷுவல் என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆனதுமே நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு .vnv script/activate என்று கொடுத்துட்டேன்னா என் விஷுவல் என்வாயர்மெண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு pip install, ஸ்ட்ரீம்லிட் வெப் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணுறதுக்கு LangChain Google GenAI, LangChainனும் கூகுளோட ஜெமினி ஏபிஐயும் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு LangChain, நம்ம அந்த LangChainலேருந்து தான் ஏஜென்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் கால் பண்ண போகிறோம். ரிக்வெஸ்ட், இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம ஏபிஐ கால் பண்ண போகிறதுனால நம்ம இந்த ரிக்வெஸ்ட் பேக்கேஜும் யூஸ் பண்ண போகிறோம். python.env ஜெமினியோட ஏபிஐ கீயை செக்யூர்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு .env ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் இருக்கிற டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு இந்த python.env பேக்கேஜ் யூஸ் ஆகும். அது இல்லாமல் LangChain கம்யூனிட்டி. ஸோ இப்போ என்ட்ரு கொடுத்துட்டேன்னா இந்த பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ மீன்வைல் நம்ம என்வாயர்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணலாம். ஸோ ரூட்டில் .envன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் Google_API_key. ஸோ இதுதான் வந்து கீ. இந்த கீக்கு இப்போ நம்ம வேல்யூ செட் பண்ணோம். ஸோ இதுக்கு செட் பண்ண போகிற வேல்யூ தான் வந்து ஜெமினியோட ஏபிஐ கீ. ஸோ ஜெமினி ஏபிஐ கீ க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ரௌசரில் போய் aistudio.google.com இந்த வெப்சைட் விசிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாட்டமில் கெட் ஏபிஐ கீன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி க்ரியேட் ஏபிஐ கீன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாப்அப் ஷோ ஆகும். அந்த பாப்அப்லேருந்து ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி க்ரியேட் ஏபிஐ கீ இன் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆயிரும். ஜென்ரேட் ஆகிற ஏபிஐ கீயை காப்பி பண்ணி விஎஸ் கோடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம பைத்தன் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரூட்டில் main.pyன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் இப்போது ஃபர்ஸ்ட் தேவையான பேக்கேஜஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் streamlit as st, import request from .env, import load.env, from LangChain Google GenAI, import chat Google generative AI, from LangChain .agents, import tool agent executor create react agent. அதுக்கப்புறமா prompt templateக்கு from LangChain core .prompts, import prompt template. ஸோ நம்ம பேக்கேஜ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஏபிஐ கீ இங்கே ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு இந்த load.env கால் பண்ணோம். ஸோ அதுக்கு load.env கால் பண்ணி அதுக்குள்ளால override equal to trueன்னு பாஸ் பண்ணலாம். இப்போது நம்ம .env இருக்க வேரியபிள்ஸும் இங்கே ஆக்சசபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம LLM இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ LLM is equal to chat Google generative AI அண்ட் இதில் நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மாடல் நேம் இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ மாடல் is equal to Gemini 2.0 Flash. ஸோ இதான் வந்து நான் யூஸ் பண்ண போகிற மாடல். ஸோ அந்த மாடல் நேம் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதாச்சு டூல். ஸோ டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம ஏஐ கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டூல் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம என்ன பாஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அதை திங்க் பண்ணி நமக்கு அதுக்கான ப்ராப்பராக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ டூல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டூல் டெக்கரேட்டர் கால் பண்ணோம். ஸோ இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கிறத ஆஸ் அ டெக்கரேட்டர் அட் சிம்பிள் போட்டு நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ def get weather அண்ட் இந்த வெதர் ஃபங்க்ஷனில் நம்ம பாஸ் பண்ண போகிறது வந்து சிட்டி. அண்ட் இந்த சிட்டி வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்க போகுது. ஸோ நான் வந்து strன்னு பாஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற ரெஸ்பான்ஸும் வந்து ஸ்ட்ரிங் தான். ஸோ அதுக்கு நம்ம ஆரோ போட்டு strன்னு இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணணும். அந்த ரிக்வெஸ்ட்லேருந்து தான் நமக்கு வெதர் டேட்டா ரெஸ்பான்ஸாக கிடைக்க போகுது. ஸோ நான் யூஸ் பண்ண போது வந்து wttr.in. ஸோ அதில் நம்ம
சிட்டி நேம் பாஸ் பண்ணிட்டோம்னா வெதர் டேட்டா நமக்கு ரிட்ரீவ் ஆகி வந்துடும். ஸோ யூஆர்எல் இஸ் ஈக்குவல் டு ஒரு எஃப் ஸ்ட்ரிங்கில் அந்த யூஆர்எல்லையும் பாஸ் பண்ணி சிட்டி நேமும் நம்ம அதில் பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த யூஆர்எலுக்கு வந்து ரிக்வெஸ்ட் ஹிட் பண்ணணும். ரிக்வெஸ்ட் ஹிட் பண்ணுறப்போ தான் அதில் நமக்கு ரெஸ்பான்ஸாக அந்த சிட்டியோட வெதர் டேட்டா கிடைக்கும். ஸோ ட்ரை ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் டாட் கெட் யூஆர்எல். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் நம்ம கெட் பண்ணுறப்போ இது சக்ஸஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபெயில் கூட ஆகலாம். ஸோ இன்கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸ் டாட் ரேஸ் ஃபார் ஸ்டேட்டஸ். ஸோ இன்கேஸ் இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா இதில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம பார்ஸ் பண்ணி ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அதுக்கு டேட்டா இஸ் ஈக்குவல் டு ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசன். ஸோ இந்த டேட்டா வேரியபிளில் ஜேசன் ஃபார்மேட்டில் நம்மக்கிட்ட இப்போது டேட்டா இருக்க போகுது. ஸோ இதுலேருந்து இப்போ நம்ம கரண்ட் கண்டிஷன், அதாச்சும் கரண்ட் வெதர் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ கரண்ட் கண்டிஷன் இஸ் ஈக்குவல் டு டேட்டா டாட் கெட் கரண்ட் கண்டிஷன். ஸோ இன்கேஸ் கரண்ட் கண்டிஷன் எதுவுமே கிடைக்கலன்னா நம்ம அதை எம்டியாகவே அங்கேருந்து ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டாக என்ன எலமெண்ட் இருக்கோ 0th இண்டெக்ஸில் அதை நம்ம கரண்ட் கண்டிஷனுக்கு செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த கரண்ட் கண்டிஷனில் நம்மக்கிட்ட n நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்க போது வெதர் ரிலேட்டடானது. அந்த வெதர் ரிலேட்டடில் நமக்கு தேவையானது வந்து ஸோ டெம்பரேச்சர் சி, அதாச்சும் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில், அண்ட் வெதரோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஹியூமிடிட்டி. ஸோ இந்த கரண்ட் கண்டிஷன்லேருந்து இந்த 3 டேட்டாவும் நம்ம ரிட்ரீவ் பண்ண போகிறோம். ஸோ டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் கண்டிஷன் டாட் கெட் டெம்ப் சி. ஸோ இன்கேஸ் டெம்ப் சி அதில் இல்லைன்னா நம்ம இதில் என்னென்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம், அதாச்சும் டெம்பரேச்சர் டேட்டா அவைலபிளாக இல்லைன்னு. இதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷனும் எடுக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் கண்டிஷன் டாட் கெட் வெதர் டிஸ்கிரிப்ஷன். அண்ட் இதுலேயும் வந்து நமக்கு எம்டியாக ரெஸ்பான்ஸ் வரலாம். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு எம்டி ஆப்ஜெக்ட், ஒரு எம்டி டிக்ஷனரி, அண்ட் இதுலேருந்து நம்ம 0th இண்டெக்ஸ் எலமெண்ட் எடுக்க போகிறோம். அண்ட் அதுலேருந்து நம்ம வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஸோ டாட் கெட் வேல்யூ, அண்ட் அதில் வேல்யூ எதுவுமே இல்லைன்னா நம்ம என்னென்னு செட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இப்போ ஹியூமிடிட்டியும் ரிட்ரீவ் பண்ணோம். ஸோ ஹியூமிடிட்டி இஸ் ஈக்குவல் டு கரண்ட் கண்டிஷன் டாட் கெட் ஹியூமிடிட்டி, அண்ட் ஹியூமிடிட்டிக்கு எந்த வேல்யூ இல்லைன்னா நம்ம என்னென்னு பாஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட டெம்பரேச்சர், டிஸ்கிரிப்ஷன், ஹியூமிடிட்டி இந்த 3 வேல்யூமே ரிட்ரீவ் ஆகி இருக்கும். ஸோ இந்த வேல்யூவை இப்போது நம்ம ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி இதுலேருந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் எஃப் ஸ்ட்ரிங், இந்த கரண்ட் டெம்பரேச்சர் இன் சிட்டியோட என்ன நேம் இருக்கோ அது டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ் வித் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஹியூமிடிட்டி. ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த சென்டென்ஸில் ரிட்டர்ன் ஆயிரும். அண்ட் இங்கே நம்ம ட்ரை கொடுத்துருக்கனால நம்ம இதை ஒரு எக்ஸப்ட் வச்சு ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸப்ட் ரிக்வெஸ்ட் டாட் எக்ஸப்ஷன்ஸ் டாட் ரிக்வெஸ்ட் எக்ஸப்ஷன்ஸ். ஸோ ரிக்வெஸ்ட்டில் ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து ஒரு நெட்வொர்க் இஷ்யூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரிட்டர்ன் சாரி தேர் வாஸ் அ நெட்வொர்க் எரர். ஸோ நம்ம டூல் பில்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டூல் நம்ம இப்போ ட்ரிகர் பண்ணுறப்போ அது வந்து ஒரு சிட்டி நேம் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அண்ட் அதுலேருந்து நமக்கு ஐதர் சாரி தேர் வாஸ் அ நெட்வொர்க் எரர்னு ரெஸ்பான்ஸ் வரும், இல்லைனா இந்த கரண்ட் டெம்பரேச்சரில் சிட்டி, டெம்பரேச்சர், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஹியூமிடிட்டி வேல்யூ எல்லாம் சேர்ந்து ஒரு சென்டென்ஸாக ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்போது யூசர் கேட்குற கொஷின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த டூலை ட்ரிகர் பண்ணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஒரு லிஸ்ட் ஆஃப் டூல்ஸில் செட் பண்ணிக்கலாம். ஸோ டூல்ஸ் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட்டில் கெட் வெதர். ஸோ அது வந்து நம்ம க்ரியேட் பண்ணால் டூல் ஃபங்க்ஷனோட நேம். ஸோ அந்த நேம் இங்கே நம்ம செட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் செட் பண்ணோம். ஸோ ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இஸ் ஈக்குவல் டு, அண்ட் இதுதான் வந்து நம்மளோட சிஸ்டம் ப்ராம்ப்ட். அண்ட் இந்த ப்ராம்ப்டில் நம்மக்கிட்ட என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அண்ட் இந்த ஏஐ வந்து அதுலேருந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ஏஜெண்ட்டாக இருக்க போகிறதுனால அது வந்து திங்க் பண்ணும். ஸோ அது திங்க் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸாக கொடுக்குறோன்னா அந்த சென்டென்ஸ்லேருந்து சிட்டியோட நேம் மட்டும் எக்ஸ்ட்ராக்டும் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே ஆக்ஷன், அப்சர்வேஷன்ஸ் இதெல்லாமே பாஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ நம்மக்கிட்ட ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு லாங்சீனோட ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ப்ராம்ப்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் டாட் ஃப்ரம் டெம்ப்ளேட் அண்ட் இதில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ஜென்ரேட்டடாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு ஏஜென்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஏஜென்ட் கிட்ட வந்து மாடல் இருக்கணும், டூல்ஸ் அண்ட் ப்ராம்ப்ட். ஸோ நம்மக்கிட்ட இப்போ 3மே இருக்குது. ஸோ ப்ராம்ப்ட் இங்கே நம்ம இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கிறது ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி, அது இல்லாமல் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்கோ இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம ஒரு லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். அது இல்லாமல் மாடல் வந்து LLMனு ஒரு வேரியபிளில் ஸ்டோர்டாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம ஏஜென்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஏஜென்ட் இஸ் ஈக்குவல் டு கிரியேட் ரியாக்ட் ஏஜென்ட் அண்ட் இதில் LLM டூல்ஸ் ப்ராம்ப்ட். ஸோ இந்த 3 வேல்யூ நம்ம பாஸ் பண்ணி ஒரு ஏஜென்ட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்ம இந்த ஏஜென்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டரை யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் அண்ட் இதில் ஏஜென்ட் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க ஏஜென்ட் அதை இங்கே பாஸ் பண்ணணும். அண்ட் டூல்ஸ் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கணும் செட் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டூல்ஸும் இதில் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டூல்ஸ் இதில் ப்ராஜெக்டில் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இந்த லிஸ்ட்டில் தான் போட போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு டூல் தான் இருக்குது, கெட் வெதர்னு. ஸோ அந்த டூல் நான் இதில் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம இங்கே ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர்லையும் அதை பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் ஏதாச்சும் பார்சிங் எரர் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பார்சிங் எரர்ஸ் ட்ரூன்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டரே வந்து பார்சிங் எரரும் ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டராக இருக்குது. ஸோ நம்ம அதை இன்வோக் பண்ணால் போதும், ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் இப்போ பில்ட் பண்ணலாம். ஸோ st.title அண்ட் இதில் வெதர் ஆப்னு டைட்டில் செட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம யூசர் கொஷின் கேட்கறதுக்கு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு யூசர் கொஷின் இஸ் ஈக்குவல் டு st.text input. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பட்டன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ if st.button get answer. ஸோ யூசர் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்போ நம்ம யூசர் கொஷின் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ யூசரோட கொஷின் பேஸ் பண்ணி நம்ம இப்போது ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஜென்ட் எக்ஸிக்யூட்டர் அண்ட் அதை நம்ம இன்வோக் பண்ணோம். ஸோ இன்வோக் அண்ட் அது வந்து நம்மக்கிட்ட ஒரு இன்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுற இன்புட் தான் வந்து யூசரோட கொஷின். ஸோ நம்ம அதை இங்கே பாஸ் பண்ணலாம். இன்வோக் பண்ணுறப்போ இன்புட் யூசர் கொஷின். ஸோ இதில் இப்போது ஜென்ரேட் ஆகி வர ரெஸ்பான்ஸ் நம்ம யூசருக்கு ஷோ பண்ணோம். ஸோ அதுக்கு st.success ரெஸ்பான்ஸ் அவுட்புட். ஸோ ரெஸ்பான்ஸில் அவுட்புட்ன்றது தான் நம்ம யூசருக்கு ஷோ பண்ண போகிறோம். ஸோ இது இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு streamlit run main.py. ஸோ இங்கேயும் பேஜ் லோட் ஆயிடுச்சு. நம்ம இதில் இப்போ கொஷின் கேட்கலாம். ஸோ வாட் இஸ் வெதர் இன் சென்னைன்னு நான் கேட்குறேன். கெட் ஆன்சர் கிளிக் பண்ணிட்டேன்னா இது இப்போது அந்த டூல் எக்ஸிக்யூட் பண்ணும். அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ப்ராம்ப்ட் பேஸ் பண்ணி நமக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் கொஸ்டின் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.